அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம், இந்த பிரம்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வர வாங்கிட்டு அவருக்கு தலையிலேயே கையை வச்சு அழிக்க போனான். ஆனால் மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து அவர் இவனை சிவபெருமானை காப்பாற்றிட்டாரு, இவனை அழிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே அவனுடைய மகன், இந்த பிரம்மாசுரனுடைய மகன் துராசதனன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஆத்திரமாக போச்சு. அவன் போய் சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்டான். அவர் ஒரு சிவமந்திரத்தை சொல்லி நீ தவம் இருன்னு சொல்லிட்டாரு. இவன் தவம் இருந்தான். சிவபெருமான் காட்சி தந்தார். என்ன வர வேணும்னு கேட்டார். நான் யாராலும் அழைக்கப்படாத வர வேணும்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் தந்தேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்னுடைய விநாயகர் பார்வதி தேவியினுடைய முகத்திலிருந்து வருவார். அப்படி வரும்போது அவருடைய கால் பட்டு நீ மாறி விடுவாயின்னு சொல்லிடுறாரு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு 3 உலகத்தையும் சண்டை ஓட்டு பிடிச்சி ஆட்சி செய்கிறான். அந்த ஆட்சி செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு நாள் அமைச்சரவை கூடியிருக்கு. இந்த 3 உலகத்தையும் சண்டை ஓட்டு பிடிச்ச உடனே இந்த பிரம்மதேவர், விஷ்ணுதேவர் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து காசியில் போய் இருந்துக்கிட்டாங்க. அந்த லோகமெல்லாம் இவன் கைக்குள்ளே இருக்குது. இவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் கேட்குறான் அமைச்சரவையில், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லாட்சி தானேன்னு. ஆமாம், என்ன நம்ம 3 உலகம் சொல்கிறீங்க, காசியில் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, காசியும் சேர்த்து பிடிக்கணும்னு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே போருக்கு தயாராகி காசியில் வந்து சண்டைக்கு வராங்க. பிரம்மதேவரும் மற்றவர்களும் போய் பார்வதி தேவிகிட்ட போய் சொல்கிறாங்க. பார்வதி தேவி உடனே தன்னுடைய முகத்திலேருந்து இப்படி வலிச்சு விடுறாங்க. 5 முகம்ல விநாயகர் வர்றாரு. வந்த உடனே தன்னுடைய சிம்ம வாகனத்தை அனுப்பி போய் நீ சண்டை போட்டு அவனை மாற்றிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி அவர் போகிறாரு. போனால் படைகளோடு போய் சண்டை போட்டால் 2 நாள் 3 நாள் சண்டை நடக்குது. இவரால் அழிவில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறதுன்னு அவன் யோசித்து நிற்கையில் இவர் கால் எடுத்து அவன் தலை மேலே வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே இவன் குணம் மனம் எல்லாம் மாறி நல்லவனாக மாறிடுறான். உடனே இவனை சரணடைகிறான், விநாயகரை சரணடைகிறான். விநாயகர் போ, நீ யாராலையும் அழிக்கக்கூடாதுன்னு வரம்பு வாங்கியிருக்க, அதனால் நீ அழிய மாட்ட, போய் காசியில் மேற்கு பக்கத்தில் காவலாக இருன்னு சொல்லிடுறாரு. அவன் காவலாக போயிடுறான். இவர் உடனே சிவபெருமான் வந்து 5 முகத்தில் இந்த சிம்ம வாகனத்தோட காசியிலேயே விஸ்வநாத சன்னதிக்கு முன்னாலேயே 5 முகத்தோட வக்ரமூர்த்தியாக விநாயகர் அமர்ந்திருந்தார். அவரை உடுண்டி விநாயகர் என்று அழைக்கிறார்கள். இப்போதும் அவர் அங்கே காட்சி தந்து நமக்கு அருளாசி தருகிறார். நன்றி, வணக்கம். அப்பொழுதுதான் அவருக்கு சிம்ம வாகனம் கிடைத்தது. நன்றி, வணக்கம்.